நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார். அவர் நம்மத்திலே உலாவி நம் தேவனாய் இருக்கிறார். நம்ம அசைவாடுகிற கர்த்தராய் இருக்கிறார். கர்த்தருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரமதகப்பனே, இந்த அருமையான ஜெப கூடுகையை ஏற்படுத்தி கொடுத்த கிருபைக்காக கொடாகுடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வருடத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமை வந்திருக்கிறோம் சுவாமி. இந்த செவ்வாய்க்கிழமை ஆண்டவரே ஒரு விசேஷித்த நாளாக, ஒரு ஸ்பெஷல் டெஸ்டிமனி டேயாக நாங்கள் வைத்து ஆண்டவரே அதை ஆசரித்து வருகிற கிருபைக்காக கொடாகுடி ஸ்தோத்திரம். அநேக சாட்சிகளை எங்கள் மத்தியில நீங்க எழுப்புறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றும் சாட்சி கொடுக்க போகிற உங்களுடைய பிள்ளையை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய நாம மகிமைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த நேரத்துல நீங்க இங்க எழுந்துள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். 2 பேரோ 3 பேரோ என் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கீங்களோ உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் எங்கள் மத்தியிலே வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எழுந்துள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். கூட்டத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடக்கம் முதல் இறுதி வரை ஆண்டவரே உங்களுடைய சமூகம் பிரசனம் கிருபை ஆண்டவரே எங்கள் மேல் அசைவாரட்டும் சுவாமி. ஆண்டவரே நெட்வொர்க் கனெக்டிவிட்டி எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபங்களே இருக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் துதிப்போம். கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறவரே ஸ்தோத்திரம். குருடரின் கண்களை திறக்கிறவரே ஸ்தோத்திரம். பரதேசிகளை காப்பாற்றுகிறவரே ஸ்தோத்திரம். திக்கற்ற பிள்ளையும் விதவையையும் ஆதரிக்கிறவரே ஸ்தோத்திரம். தலைமுறை தலைமுறையாக ராஜரிகம் பண்ணுகிற தேவனே ஸ்தோத்திரம். நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவர்களை பேரிட்டு அழைக்கிறவரே ஸ்தோத்திரம். பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரம். மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் மூலமா எங்கள் துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது பாடல் வேளை. ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். நான் பிரசன்டேஷன் போடுகிறேன், ஸ்கிரீன்ல வரும். ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும். வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும். ஓய்வின்றி பாடி துதிக்க பேரும் மன்னவனே உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்க பேரும் நவனே உமக்கு. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேட்டமில்லை பரனே. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேட்டமில்லை பரனே. இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில்.
மிஸ்ஸஸ் டொனால்டு வந்து எல்லாருக்கும் தெரியும். அவங்க வந்து திருவண்ணாமலையில் இருக்கிறாங்க. சீனியர் சிட்டிசன். அவங்களுக்கு வந்து இந்த கொரோனா பீரியட்ல தான் ஐ ஆப்ரேஷன் நடந்தது. அதே மாதிரி இப்போ ரெண்டு கால்லையும் ஆப்ரேஷன் ஆகி நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி அவங்க சோமாகி இருக்கிறாங்க. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம், கர்த்தருக்கே மகிமை. அவங்க தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வாங்க. மிஸ்ஸஸ் டொனால்டு, இப்போ நீங்க உங்க சாட்சியை சொல்லலாம். Praise the Lord. I am Chandradini Donald from Thiruvannamalai. I had the knee pain for the past 2 years, but I was afraid of the operation, and so I didn't accept for the surgery at all. Then in October, I had a severe pain in my right calf muscle till the toes. So I have to accept for the operation. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த சிஎம்சியை காண்டாக்ட் பண்ணோம். இந்த பேண்டமிக் பீரியடில் கர்த்தர் பெரிய அனுகிரகம் செய்து எனக்கு அங்கே எல்லாம் கிடைக்க செய்து ஆப்ரேஷன் எல்லாம் 21st November அட்மிட் ஆனேன். 24th அன்னைக்கு ஐ காட் ஆப்ரேட்டட் ஃபார் போத் த நீஸ். முதல்ல நான் 18th வரைக்கும் ஒரு நீ தான் சொல்லியிருந்தேன் டாக்டர்கிட்ட. பட் ஸோ மெனி அட்வைஸ்டு மீ. ஒன் டைம் அனஸ்தீஷியா, ஹெல்ப்பர் எல்லாமே அலைச்சல் எல்லாமே உங்களுக்கு ஒரேடியாக முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் வந்து 2 காலையும் அட் அ டைம் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என் சன்னும் அவன் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட், ஹீஸ் இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் செக்ஷன் இன் யூகே. அவனும் அட்வைஸ் பண்ணான். சரி, கடைசியாக நான் அக்செப்ட் பண்ணி 24th அன்னைக்கு எனக்கு போத் த டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் போத் த லெக்ஸில் நடந்தது கர்த்தருடைய சுத்த கிருபையினால். ஸோ நான் 30th அன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி திருவண்ணாமலை வந்துட்டோம். பை காட்ஸ் கிரேஸ் ஃபிசியோதெரபிஸ்ட்டை என்கேஜ் பண்ணி 15 days ஃபிசியோதெரப்பி பண்ணி அப்புறம் என்னுடைய எல்லா கால்லாம் கொஞ்சம் நல்லா நடக்கவும் எல்லா எக்ஸசைஸும் முடிக்கவும் ஸ்டெப்ஸ் ஏறவும் கர்த்தர் உதவி செய்தார். எனவே நாங்கள் அப்புறம் ஃபிசியோதெரபிஸ்ட்டை நிறுத்திட்டு இப்போ என்னுடைய ஹஸ்பண்ட் தான் 2 times எனக்கு எல்லா ஃபிசியோதெரப்பி நான் செய்ய முடிஞ்சவர்களே நானே செய்கிறேன். மற்றது அவர் செய்கிறாரு. எல்லா விதத்திலும் நான் இந்த ப்ரேயர் செல்லில் இருக்க அனைவருக்காகவும் மற்றும் எங்களுக்கு ப்ரேயரில் எல்லோரும் இணைஞ்சி ஈவன் கிடியன்ஸு மற்றும் எஃப்எம்பிபி, ஐஎம், மட்டு எல்லாத்துலேயும் எங்களுக்காக ப்ரே பண்ணாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த வேலையில் நான் நன்றி செலுத்துகிறேன். முக்கியமாக சுரேஷ் ஜான்சன் பிரதருக்கும் ரேணுகா ஜான்சனுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அவங்கள என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. கர்த்தர் சொன்னது போல் நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்ன தேவன் என்னை மிக மிக அதிகமாய் நேசித்தபடியினால் எல்லா காரியங்களையும் சீரும் சிறப்புமாக செய்ய உதவி செய்தார். இப்போது நான் ஏற்குறைய ஒரு 50% நடக்கிறதுக்கு முடியுது. ஆனால் டயர்ட்னஸ் தான் இருக்குது. இருந்தாலும் அது கொஞ்சம் நாளில் சரியாயிடும். அது கர்த்தருடைய சுத்த கிருபை. இந்த பேண்டமிக் பீரியடில் மே மாதத்தில் எனக்கு 9th அன்னைக்கு எனக்கு லெஃப்ட் ஐயினுடைய சைட்டே போயிடுச்சு. டாக்டர்ஸ் ஆனால் ஆப்ரேஷன் பண்ணணுன்னாங்க. நாங்கள் யூகே போயிட்டு திரும்பும்போது நாங்கள் குவாரண்டைனில் ஆப்ரேஷனும் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பேண்டமிக் சீசனில் முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். இப்படியாக ஜெபித்த அனைவருக்கும், எங்கள் குடும்பத்தின் எல்லா உறவினர்கள், என்னுடைய ஹஸ்பண்ட், பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள்மார் எல்லாருக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக கர்த்தர் செய்த இந்த மகா பெரிய தயவுக்காக, அவருடைய அன்புக்காக, அவரை நேசிக்கிறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து எனக்காக ஜெபித்த இந்த சோல்ஜர்ஸ் ஃபார் கிரைஸ்டில் இருக்க அனைவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஆமென். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அவங்க 2 நீயும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி அவங்க இவ்வளவு வயசான காலத்துல அவங்க 2 பேரும் நல்ல அருமையாக சமாளிச்சிட்டாங்க. இந்த சர்ஜரியை மேற்கொண்டாங்க. they overcame the surgery, all the post operative issues. நல்லா இப்ப நடக்கிறாங்க. கர்த்தர் நடக்க கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. புதிய கால்களை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். மெடிக்கல் ரெல்மும் கர்த்தருக்கு உட்பட்டதுதான். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு அந்த சிஎம்சி ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா தெரியும், கர்த்தருக்கு பயந்து அந்த டாக்டர்ஸ் எல்லாம் எப்படி வேலை செய்யறாங்க, எவ்வளவு தூரத்துக்கு கர்த்தருடைய மன உருக்கத்தை அவங்க வெளிக்காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம், கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால சுரேஷ் ஜான்சனும் ரேணுகா சுரேஷும் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். நாம இப்ப எல்லாரும்
கூகுள் மீட், ஃபேஸ்புக், யூடியூப்ல இணைந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை, நான் புதையலை கண்டுபிடித்து விட்டேன். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு 13ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தின் அடிப்படையில் நான் புதையலை கண்டுபிடித்து விட்டேன். இந்த வருஷத்துடைய கடைசி சில நாட்கள் இருக்கும். நன்றி உணர்வோட நம்ம வாய் முழுவதும் உள்ள முழுவதும் நன்றி நன்றி ஆண்டவரே என்று சொல்ற நன்றி உணர்வு கடைசி நாட்கள் இருக்கிறோம். In a few days we are going to step into a wonderful bright 2021. ஒரு மிகுந்த எதிர்பார்ப்போட with a great hope. நம்ம இந்த நாட்கள்ல நம்ம இருது என்ன இருக்குன்னா ரெண்டு காரியங்கள். ஒன்று நன்றி உணர்வு, ரெண்டு நம்பிக்கை. நியூ பிகினிங், நியூ blessings. Hallelujah. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். இந்த வசனம் சொல்றது பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. ஒப்பாக ஒரு வேர்ட் பிக்சர். அப்படியே ஒரு படத்தை காமிக்கிறாங்க. ஒரு பெரிய வயல் இருக்கு. அந்த வயல்ல ஒரு பெரிய ஒரு இரும்பு பெட்டி மாதிரி தெரியுது. அதுல புதைந்திருக்குது ஒரு புதையல். இதான் வேர்ட் பிக்சர். இந்த வேர்ட் பிக்சர் எதை காமிக்குது? பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து சந்தோஷத்தினாலே போய் தன்னுடன் எல்லாவற்றையும் விட்டு அந்த நிலத்தை கொள்கிறார். ஒரு மனுஷன் கண்டு மறைத்து தனக்கு உண்டான சந்தோஷத்தின் நிமித்தம் எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்கிறார். Praise God. அந்த நாட்கள் உள்ள சினாரியோ இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே ஜனங்களுக்கு நல்லா புரியும். இன்னைக்கு மாதிரி பேங்க்ஸ் எல்லாம் பெருசா கிடையாது. ஒரு மனுஷனுக்கு பொக்கிஷம் வரும்போது அந்த பொக்கிஷத்தை சிலதை வச்சு அவன் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். சில ஃபண்ட்ஸ் ரிசர்வ் ஃபண்ட்ஸா இருக்கும். அது ஏன் அது ரிசர்வ் ஃபண்ட்ஸ் அதை எப்படி பாதுகாக்கணும்னா, எந்த நேரத்திலையும் எந்த இடத்துலையும் யுத்தம் வரலாம். எனி டைம் வார் கேன் பிரேக் அவுட் எனிவேர். அப்ப அது ஊரை விட்டு ஓடுற சூழ்நிலை, எதையும் எடுத்து போக முடியாத சூழ்நிலை. அப்ப என்ன பண்ணுவாங்க? அந்த நிலத்துல புதைத்து வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது. இந்த யுத்தம்லாம் நடந்து முடிஞ்சு எல்லாம் திருப்பி வரும்போது இந்த புதையலை கரெக்டா எடுத்துவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். இதுதான் அன்னைக்குள்ள பேக்ரவுண்ட் சினாரியோ. இத அடிப்படையாக இயேசு கிறிஸ்து பேசுறார். இதை சொல்லும் போது ஜனங்கள் எல்லாம் கரெக்டா புரியுது. இந்த முழு வசனத்தை பார்க்கும்போது நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம்? இது ஏதோ ஒரு சின்ன பானை, ஒரு சின்ன பெட்டி இப்படி இல்ல, ஒரு மகா பெரிய புதையல். Praise God. அந்த ஒரு மனுஷன் அதை கண்டு, ஹalleluya, அவன் காண்கிறான். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு வசனம், ஒரு சத்தியம், ஒரு வெளிப்பாடு ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு அன்னைக்கு ஒரு சவாலாக இருந்துச்சு. லூக்கா 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மத்தியிலே இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மத்தியிலே இருக்குது. சுத்தி பார்த்திருப்பாங்க. அவங்க நினைச்சாங்க தேவனுடைய ராஜ்யம்னா இப்படி இருக்கும். அவங்களுடைய ஆட்டிடியூட், அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன், அவங்களுடைய கனவு, அவங்களுடைய டெஃபினிஷன்.
தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்குதே சொல்ற சுத்தி பாக்குறாங்க. சரி, தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கிற ராஜா எங்க? அதுவும் அவங்களுக்கு ஒரு பெர்செப்ஷன். எங்களுக்கு ஒரு ராஜா இருக்காரு, எங்களுக்கு ஒரு மெஸ்ஸியா வருவாரு, அவர் இப்படி இருப்பார், அவர் அப்படி இருப்பார், அவர் அங்க இருப்பார், அவர் இதை செய்வார். ஆக அவங்களால ராஜாவையும் பார்க்க முடியல, தேவனுடைய ராஜ்யத்தையும் பார்க்க முடியல. ஆனா இயேசு சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்குது. ஏன் அவங்களால பார்க்க முடியலன்னா, அது தேவனுடைய ராஜ்யம் அருமையான சகோதரே சகோதரியை பார்க்கிறதுக்கு ரொம்ப ஐ கேட்சிங்கா இருக்காது. அது நம்ம அப்படியே ஈர்க்குது சொல்லுவோம்ல, என்னுடைய கண் அதை விட்டு எடுக்க முடியலன்னு சொல்லுவோம்ல. ஐ கேட்சிங், அட்ராக்டிவ். அது தூரத்துல பார்த்தோட கண்டுபிடிச்சிட்டேன். நான் கடைக்குள்ள போயிட்டு போகும்போதே அந்த ஷர்ட்ல நான் அந்த ட்ரெஸ் பெட்டியில கண்டுபிடிச்சிட்டேன், இதுதான் எனக்கு பிடிச்சமான ட்ரெஸ். அந்த மாதிரி ஐ கேட்சிங்கா இல்ல, பார்க்கிறதுக்கு ரொம்ப சாதாரணமாக. அதனால தேவனுடைய ராஜ்யம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு, இன்னைக்கு நமக்குள்ள இருக்குது. ஆனா உலகம் அது காண மாட்டேனுது, அவங்க கண்களை பார்க்கல. இதுதான் பவுல் சொல்றாரு எபேசியர் 1:19 ஆண்டவரே எனக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள்ல தாங்கப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு உங்களுக்கும் பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தார். அதனாலதான் தேவ ராஜ்யத்தை கண்டோ. Not because we are wise. உலகத்தை காட்டும் அறிவாளிகள் அல்ல, உலகத்தை காட்டும் தகுதி பெற்றோர் அல்ல, உலகத்தை காட்டும் அதிகமான ஞானம் படிப்புடையவர்கள் அல்ல. இட்ஸ் நாட் தட். ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் பிரகாசமான மனக்கண்களை தந்தார். We could see the kingdom. We could see the king. அது அன்அட்ராக்டிவ் ஆச்சு பார்க்கிறதுக்கு அது கண்ணை ஈர்க்கல. ஆனா என்னுடைய இருதயத்தை, உங்க இருதயத்தை அப்படியே அட்ராக்ட் பண்ணுச்சு, ஈர்த்தது. ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்ம 9 மாசமா இங்க உட்கார்ந்து இருக்கோம். இந்த பிரகாசமான மனக்கண்கள் இல்லைன்னா நமக்கு எங்கெங்கயோ இந்த 9 மாசங்கள் அந்த 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண போயிருப்போம். Things could have looked more attractive. Praise God. Hallelujah. இதெல்லாம் பவுல் சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தாங்க. இந்த பிரகாசமான மனக்கண்களை எனக்கு இருந்த மட்டும் நான் இந்த புதையலை கண்டு கொண்ட. இந்த புதையல் தேவனுடைய ராஜ்யம். இந்த புதையலை நான் கண்டு கொண்டது என்னுடைய பிரகாசமான மனக்கண்கள் மட்டுமல்ல. இதுதான் எபேசியர் 2:8 பவுல் சொல்றாரு, கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிப்பை பெற்றீங்க. 2 things. கிருபை, God's grace. எனக்கு பிரகாசமான மனக்கண் வந்துச்சு, உங்களுக்கு பிரகாசமான மனக்கண் வந்துச்சு. எப்படி? கிரேஸ், கிரேஸ், கிரேஸ். இத பவுல் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டாரு. திருப்பி யோசிச்சு பார்க்கிறாரு, எப்படி நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்தேன்? இந்த ராஜ்யத்துக்கு எதிராக போராடிட்டு இருந்தேனே, இந்த ராஜ்யத்துக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்தேனே, இந்த ராஜ்யம் இப்படின்னா நான் அந்த பக்கம் போயிட்டு இருந்தேனே, நான் எப்படி இந்த ராஜ்யத்துக்குள்ள வந்தேன்? He discovered one thing, is sheer grace. கிருபை, கிருபை. பிரியமானவர்களே, நானும் நீங்களும் இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கோம்னா அது சுத்த கிருபை. இந்த தேவனுடைய ராஜ்யத்தை ஆண்டவர் அநேகருக்கு காண்பிக்கிறார். சிலர் அதை விசுவாசமாக பெற்றுக் கொள்கிறோம். By faith few receive it. அநேகருக்கு இன்விடேஷன் போச்சு. நான் நீங்களும்
அந்த இன்விடேஷனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணோம். ஹalleluya. அதனாலதான் இந்த கடைசி நாட்கள்ல 2020 வருஷத்துக்கு கடைசி நாட்கள்ல ஸ்பிரிட் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங், ஹார்ட் ஃபுல் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உமது கிருபையை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு விசுவாசத்தை தோக்கிற முடிக்கிறது கொடுத்தீங்களே, நன்றி தகப்பனே. ஹalleluya. பிரியமானவர்களே, இந்த பொக்கிஷன் சொல்லும்போது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் காண்கிறோம்னா பைபிள். நானும் நீங்களும் இந்த பைபிள் வார்த்தைகளை பல முறை கேட்டோம். ஆண்டுக்குள்ள வர்றதுக்கு முன்பாக ஒண்ணுமே அது புரியல, எனக்கு ஒண்ணுமே டச் பண்ணல, ஒண்ணுமே வாழ்க்கையை திருப்புறமா அதுல உண்மை சத்தியத்தை காணல. I could not see anything great in that. ஆனா ஒரு நாள் ஆண்டவர் என்னை இன்வைட் பண்ணார், உங்களை இன்வைட் பண்ணார். அன்னைக்கு அந்த இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணோம். அந்த அக்செப்ட் பண்ண பிறகு இந்த பைபிள் ஒரு பொக்கிஷசாலை. ஹalleluya. நம்முடைய பலவீனத்துல, நம்முடைய சுகவீனத்துல, நம்முடைய குறைவுகள்ல, நம்முடைய இழப்புகள்ல, நம்முடைய தோல்விகள்ல, நம்முடைய குழப்பங்கள்ல என்னையும் உங்களையும் பலப்படுத்தியது, என்னை உங்களையும் சுகப்படுத்தியது, என்னை உங்களையும் உற்சாகப்படுத்தியது, என்னையும் உங்களையும் தெளிவுபடுத்தியது, என்னையும் உங்களையும் ஆறுதல் படுத்தியது, என்னையும் உங்களையும் வழி நடத்தியது. ஹalleluya. பொக்கிஷம். இது மறைந்திருக்கிற பொக்கிஷம், ஒளிக்கப்பட்ட பொக்கிஷம் இல்ல. இட்ஸ் தேர் தி பைபிள். ஆனா கர்த்தரின் கண்களை திறந்த போது அந்த பொக்கிஷத்தை பார்க்க முடிந்தது. ஹalleluya. இந்த வசனம் ஒரு அருமையான வசனம், ஒரு வசனம். இதுல ஆண்டவர் ஒரு பெரிய சத்தியத்தை வெளிப்படுத்தினார். ஒரு மனுஷன் அதை கண்டு மறைத்து தன் உண்டான சந்தோஷத்தினாலே தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டார். ஹalleluya. அவுட் ஆஃப் ஜாய். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நம்ம இந்த சில நாட்கள்ல இந்த கடைசி few days வந்து சீசன் ஆஃப் ஜாய் பார்க்கிறோம். ஏன் இந்த மனுஷனுக்கு சந்தோஷம்? சந்தோஷத்தினால அவுட் ஆஃப் ஜாய். உங்க முன்னால் பைபிள் திறந்துச்சுன்னா அந்த சந்தோஷன்ற வார்த்தை மத்தேயு 13:44 சந்தோஷன்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சந்தோஷ நிமித்தம் he is acting, not out of compulsion. ஏதோ வந்துட்டு உள்ளுக்கு வேற வழியில இப்படித்தான் செயல்படணும். நோ கம்பல்ஷன். இந்த மனுஷன் சந்தோஷத்தினால, அந்த சந்தோஷம் எப்படி சந்தோஷம்? never before he experienced this kind of joy. நல்ல யோசிச்சு பாருங்க என் அருமையான சகோதரே சகோதரி. இந்த லாஸ்ட் வீக் ஆஃப் தி இயர் நீங்க ரட்சிக்கப்பட்ட நாளை யோசித்து பாருங்க. அந்த ரட்சிக்கப்பட்ட காலத்தை யோசித்து பாருங்க. அன்னைக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் இருந்துச்சு? நியூ ஜாய். அது வரைக்கும் நீங்க அனுபவிக்காத சந்தோஷம். இட் வாஸ் a totally different experience. ஐயோ, இத்தனை நாட்கள் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்காம இருந்ததே. Praise God. It's a new kind of revelation, new joy. இந்த சந்தோஷத்து நிமித்தம் இந்த மனுஷன் செயல்பட தோங்குறான். இந்த சந்தோஷம் வரும்போது அவனுக்கு மனசுக்குள்ள ஒரு திராசு ஓடுது. இதுவா அதுவா, இதுவா அதுவா, இந்த திராசு ஓடுது. அந்த சந்தோஷ நிமித்தம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஈடாக எதுவே இல்லை. அன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட உடனே தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்த உடனே இந்த பொக்கிஷத்தை பார்த்த உடனே அவன் திராசுல பார்க்கிறான். திராசுல பார்க்க மனசுல ஒரு திராசு. இதுவா அதுவா, ஆண்டவரா உலகமா, ஆண்டவரா இதுவா, ஆண்டவரா இதுவா, இப்படி ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு டிசிஷன்லயும் அவன் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கிறான். ஐயோ, பக்கத்துல வர மாட்டேங்குது பிரதர், பக்கத்துல வர மாட்டேங்குது சிஸ்டர். கிளியர் சாய்ஸ். நம்ம அன்னைக்கு ஒரு கிளியர் சாய்ஸ் இருந்தோம். எனக்கு தேவனுடைய ராஜ்யந்தா, தேவனுடைய ராஜ்யந்தா, தேவனுடைய ராஜ்யந்தா, சந்தோஷத்தின் நிமித்தம்
என்னோட சேர்ந்து சொல்றீங்களா? சந்தோஷத்தின் நிமித்தம், சந்தோஷத்தினாலே. Hallelujah. We act on the basis of joy. Hallelujah. ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் வருது, ஒரு புதிய கண்ணோட்டம் வருது, ஒரு புதிய மனப்பான்மை வருது. எனக்கு சமாதானமா இல்ல இன்னும் ஒரு கொஞ்சம் ரூபா பணமா, எனக்கு சந்தோஷமா இன்னும் ஒரு காரா, இல்ல எனக்கு நல்ல உற்சாகமா அல்ல இன்னும் நல்ல சாப்பாடு. ஒரு நியூ பெர்ஸ்பெக்டிவ் வருது. இந்த நியூ பெர்ஸ்பெக்டிவ் வரும்போது நான் அது வரைக்கும் எது எனக்கு முக்கியம், எது எனக்கு வேல்யூபிள் அப்படி யோசித்தனோ அதெல்லாம் வேற விதமான கால்குலேஷன் பார்க்கிறேன். எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுடைய கம்பெனி, அவங்களோட போய் உல்லாசம் உட்கார்றது எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள், நான் அதுதான் ரொம்ப வேல்யூ பண்ணேன் லைஃப்ல அப்படி வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு இந்த புதையலை பார்த்துட்டேன், தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்துட்டேன், வந்த அப்புறம் அதை பார்க்கிறேன். Oh, that's nothing. Oh, I've been wasting my time on such things. New perspective. Hallelujah. பிரியமானவர்களே, பைபிள்ல எனக்கு வீடு வேண்டாம் சொல்லல, எனக்கு கார் வேண்டாம் சொல்லல, எனக்கு கம்ஃபர்ட் வேண்டாம் சொல்லல. ஆனா முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ், பெர்ஸ்பெக்டிவ், எனக்கு ஆண்டவர், தேவனுடைய ராஜ்யம் இதான் பொக்கிஷம், சந்தோஷத்தின் நிமித்தம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்கள். பவுல் அதுக்கு முன்னாடி ஒன்ன ரொம்ப அதிகமாக விலையேறப்பட்டதா, மதிப்பு, வேல்யூபிள் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். சுயநீதி, நான் இதெல்லாம் செய்யணும், அதெல்லாம் செய்யணும், அதெல்லாம் செய்யணும், அதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செஞ்சா எனக்கு சுயநீதி கிடைக்கும், அப்ப நான் பரலோகத்துக்கு போயிருப்பேன். ஆனா ஆண்டவர் கிருபையாய் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அன்னைக்கு அவன் கண்ட பிறகு அவன் புரிஞ்சு போச்சு, ஆஹா இதுதான் பொக்கிஷம், விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி. சுயநீதி இல்ல, தேவநீதி, இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கிற நீதி. By faith and receiving it. and ரிசீவ் பண்ணா பழசெல்லாம் பார்க்கிறான். நம்ம பார்த்துக்கல, பழைய ஃப்ரெண்ட்ஷிப், பழைய பொருட்கள், அது இதுதானே பெருசு நினைக்கிறோம். அன்னைக்கு பவுலுக்கு தெரிஞ்சு, ஆஹா அதெல்லாம் நஷ்டம், அதெல்லாம் குப்பை. It's a wonderful way of expressing something. குப்பை. Hallelujah. New perspective. பிரியமானவர்களே, சந்தோஷ நிமித்தம் இந்த மனுஷன் என்ன பண்றான், எல்லாவற்றையும் விற்றான். இந்த எல்லாவற்றையும் விற்றான்னு சொல்லும் போது அநேகருக்கு சேலஞ்சா இருக்கும், சவாலா இருக்கும். ஐயோ, அப்ப நான் இனிமேல் அதை செய்யக்கூடாதா, இனிமேல் அதை செய்ய முடியாதா, ஐயோ எனக்கு நல்ல சொகுசான வீடு இருக்க முடியாதா, எனக்கு சொகுசான வாகனம் இருக்க முடியாதா? இல்ல, ஆண்டவர் அதை சொல்லவே இல்லை. எல்லாவற்றையும் விட்டானா எல்லாவற்றுக்கு மேலாக ஒன்றை கருதினார். ஒண்ணுதான் அவனுக்கு நம்பர் 1 வேல்யூபிள் திங், தேவனுடைய ராஜ்யம். ஹalleluya. ஏன்னா நான் இன்னும் வித்து ஆண்டவர்ட்ட போய் ரொக்கத்தை கொடுக்க போறல. He paid the price for me to enter the kingdom. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நானும் நீங்களும் பிரவேசிக்கிறதுக்கு அவர் விலையை கொடுத்தார். He paid the price. Hallelujah. முடிக்க பாரு இந்த பகுதியில முதல் பாயிண்ட், அவன் கண்டான், அவனுடைய பெர்ஸ்பெக்டிவ் எல்லாம் மாறி போச்சு. சந்தோஷத்தின் நிமித்தம் அவன் செயல்பட்டான். மூன்றாவது, தன் சந்தோஷ நிமித்தம் எல்லாவற்றையும் விட்டான். அது என்ன அர்த்தம்? He gave less importance to everything else. நாலாவது, சந்தோஷத்துக்கு எல்லாவற்றையும் விற்று நிலத்தை கொள்கிறார். நீங்க அதான் சொல்லி முடிக்கிறேன். ஹalleluya. இந்த பொக்கிஷத்தை பார்த்தது ஏதோ ஒரு மண்பானைக்குள்ள, சின்ன மண்பானை ஏதோ இருக்கு அல்ல,
there is more in it. அதாவது நிலத்தையே கொள்கிறார். இன்னைக்கு அநேகருக்கு என்ன வேணும்? சுகம் வேணும், பணம் வேணும். நான் ஆண்டவருக்குள்ள வந்தா சுகம் வேணும், பணம் வேணும். பிரியமானவர்களே, ஆண்டவருக்குள்ள வருது, coming into the kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்துக்கு வருவது சுகமும் பணமும் அல்ல. It's more than that. Peace, joy, happiness. Peace, joy, happiness. Hallelujah. தானியேல் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் சொல்றாரு, இந்த ராஜ்யம் அழிவில்லாத ராஜ்யம். நான் இன்னைக்கு தங்க வச்சிருக்கேன், இன்னைக்கு நான் வெள்ளி வச்சிருக்கேன், நான் இன்னைக்கு ஒரு நல்ல கார் வச்சிருக்கேன், நாளைக்கு ஒரு பங்களா வச்சிருக்கலாம். இந்த கார் ஒரு நாள் இல்லாம போயிடும், இந்த பங்களா ஒரு நாளைக்கு இல்லாம போயிடும், இந்த தங்கம் இல்லாம போயிடும், இந்த வெள்ளி ஒரு நாள் இல்லாம போயிடும். ஆனா ஒன்னே ஒண்ணு அழிந்து போகாது, தேவனுடைய ராஜ்யம். அருமையான சகோதரே, சகோதரியே, இன்னைக்கு 2020 வருஷத்துக்கு கடைசி நாட்கள் இருக்கிறோம். இந்த சந்தோஷமான உணர்வோட, the spirit of thanksgiving, ஆண்டவரே இந்த பொக்கிஷத்தை கொடுத்திருக்கீங்க அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. ஹalleluya. இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இன்னும் அதிகமா இது ஒரு சுரங்கம். இந்த சுரங்கத்துல நாம இதுவரைக்கும் பெற்றுக்கொண்டது, அனுபவித்தது, புரிந்தது கொஞ்சம் மினிஸ்கூல். அதனாலதான் 2021 வருஷத்துக்குள்ள எப்படி போறோம்? with a hope, with a new hope. இந்த 2021 வருஷத்துல அதிகமாக பொக்கிஷத்தை பெற்று அனுபவிக்க போறேன். I'm going to understand, I'm going to receive more blessings. எனக்கு இந்த பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சிட்டு அது கையில இருக்கு. நன்றி ஆண்டவரே. இந்த வரப்போற வருஷம் 21ஆம் வருஷத்துல நான் அதிகமாக பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ள போறேன், அதிகமான வெளிப்பாடுகளை பெற போறேன், பூர்ண சுகத்தை பெற போறேன், பூர்ண சந்தோஷத்தை பெற போறேன், பூர்ண சமாதானத்தை பெற போறேன், பூர்ணமான மகிழ்ச்சியை முழு குடும்பத்தையும் ஆளுகை செய்வதாக. பைபிள்ல ஒரு பெரிய ஒரு ஃபேக்ட் புரிஞ்சுக்கணும்னா, progressive revelation, போக போக அதிக வெளிப்பாடு. 10 வருஷம் முன்பாக வெளிப்பாடை காட்டும் உங்களுக்கு இன்னைக்கு அதிக வெளிப்பாடு. போன வருஷத்தை காட்டும் உங்களுக்கு 21ஆம் வருஷத்துக்கு அதிக வெளிப்பாடு. 20ஆம் வருஷத்துல உள்ள ஆசீர்வாதங்களை காட்டிலும் 21ஆம் வருஷத்துடைய ஆசீர்வாதங்கள் அதிகம். 20ஆம் வருஷத்துடைய சுகத்தை காட்டிலும் 21ஆம் வருஷத்துடைய சுகம் அதிகம். 20ஆம் வருஷத்துடைய சந்தோஷத்தின் சமாதானத்தை காட்டிலும் 21ஆம் வருஷத்துடைய பெறப்போற சந்தோஷம் சமாதானம் பெரியது. காணா ஒரு கல்யாணம் மனசுக்குள்ள நிற்பதாக. உலகம் முதல்ல ருசியான கொடுத்துட்டு கடைசியில சாதாரண கொடுக்கும். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதல்ல உள்ளதை காட்டும் கடைசியில போக 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 கொடுக்கும் ஆசீர்வாதம் சந்தோஷமானது, ஒரு ருசி உள்ளது. என்ஜாய் 2021. இந்த கடைசி நாட்கள் 2, 1 நன்றி உணர்வு, 2வது ஒரு நியூ ஹோப், புது நம்பிக்கை. கண்களை முடிச்சிக்கும். அப்பா பிதாவே, எங்களோட நீ பேசுக. நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்துல விசேஷமாக மிஸ்ஸஸ் டொனால்டுக்கா வர மாட்டேன், அவங்க வாயை திறந்து அறிக்கையிட்டதுக்காக, கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி சொன்னாங்கப்பா. அவங்க மென்மேலும் ஆசீர்வதிங்க ஐயா. ஆண்டவரே, இன்னைக்கு எங்களோட பேசுக. நன்றி சுவாமி. நாங்கள் எல்லாரும் இந்த பொக்கிஷத்தை பெற்று கொண்டு மாட்டோம். இந்த பொக்கிஷத்தை வரப்போற நாட்களை இன்னும் அதிகமாக அனுபவிக்க போறோம். தேவ ராஜ்யத்துக்குள்ள இன்னும் அதிகமாக கடியூர போகிறோம். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். ஆமென். நாம் எல்லாரும் 91ஆம் சங்கீதம் 10 வசனங்களை அறிக்கை செய்வோம்.
உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் உன்னதமான ஒரு மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நான் கர்த்தரை நோக்கி நீரை நடக்கலாம், நீரை நடக்கலாம், என் கோட்டை, என் கோட்டை, என் தேவன், என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று நான் சொல்லுவேன். நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுவேன். அவருடைய வேடனை கண்டிப்பார், அவருடைய வேடன் கண்டிப்பார், பாலாக்கும் கொலை நோய்க்கும் தப்புவிப்பார். பாலாக்கும் கொலை நோய்க்கும் அவர் தப்புவிப்பார். தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் சிறையிலாலே உன்னை அவர் மூடுவார். செட்டின் கீழே அடைக்கலம் புகுவாய். செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவார். அவருடைய சத்தியமனுக்கு பரிசயம் கேடகம் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும். உண்டாகும் பயங்கரத்திற்கும் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் மகளிர் பறக்கும் அம்புக்கும் பகலில் பறக்கும் இருளில் அம்புக்கும் நடமாடும் கொள்ளை இருள் நோய்க்கும் நடமாடும் கொலை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது பக்கத்தில் 1000 பேரும் உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 16 பேரும் விழுந்தாலும் உன் வலதுபுறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அது உன்னை உன் அணுகாது. கண்கால் மாத்திரம் நீ இதை பார்த்து உன் கண்கள் மாத்திரம் இதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உன்னதமான கர்த்தரை தாபரமாக எனக்கு கொண்டாய். தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பனுக்கு நேரிடாது, பொல்லாப்போடு நேராது, வாதையும் கூடாரத்தை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது, வாதை என் குடும்பத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. இயேசு நாமத்துல இயேசுவின் நாமத்துல கொரோனா வைரஸை கொரோனா வைரஸை தெருவிலிருந்து விரட்டுகிறேன். தெருவிலிருந்து விரட்டுகிறேன். In the name of In the Jesus, name of Jesus, கொரோனா வைரஸை கொரோனா வைரஸை என் மாநிலத்திலிருந்து என் விரட்டுகிறேன். மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். In the name of In the Jesus, name of Jesus, கொரோனா வைரஸை கட்டி கொரோனா வைரஸை கட்டி இந்திய தேசத்திலிருந்து இந்திய தேசத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். இயேசு நாமத்துல இயேசுவின் நாமத்துல கொரோனா வைரஸின் வீரியத்தை கட்டி கொரோனா வைரஸின் வீரியத்தை கட்டி உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். உலகத்திலிருந்து ஆமென். அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான ஜெப வேளையை நீங்க ஏற்படுத்தி கொடுத்த கிருபைக்காக கொடாக்கூடிய ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், பாதபடியில் விழுந்து நாங்கள் வணங்குகிறோம் ஆண்டவரே. அப்பா, கடந்த நாட்கள் எல்லாம் 9 மாதங்களாக லாக்டவுன் ஆரம்பித்த பீரியட்ல இருந்து ஆண்டவரே எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து வருகிற கிருபைக்காக கொடாக்கூடிய ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, பயத்தை எல்லாம் எங்க மனசுல நீங்க எடுத்து போட்டதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த புது வருடத்துக்குள்ள நாங்கள் சந்தோஷமாக பிரவேசிக்க, ஆண்டவரே மனமகிழ்ச்சியோடு பிரவேசிக்க, பெரிய புதலே பொக்கிஷத்தை கண்டோம் என்ற ஆண்டவரை நன்றி உணர்வோடு நாங்கள் பிரவேசிக்க கிருபை செய்கிறதுக்காக கொடாக்கூடிய ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்களை நீங்க உங்கள் கரத்துல வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடுகிறது இல்லை, வாதைகள் கூட அணுகுவதில்லை சுவாமி. உடைய தூதர்களை வைத்து எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மேகஸ்தவம் அக்னி சமமாக ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் ஆண்டவரே எங்கள் மேலே, எங்கள் வாசஸ்தலங்களிலே, எங்கள் கதவுகளின் நிலைகளிலே தெளிக்கப்பட்டிருக்கிறதுக்காக கொடாகொடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பொல்லாங்கனை ஜெயித்தார்கள் என்ற வசனத்தின் படிக்கு சாட்சி இங்க நடந்து கொண்டே இருக்கிறது சுவாமி. அநேக சாட்சிகள் நம்பி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன சாட்சிக்காக கொடாகொடி ஸ்தோத்திரம் ஐயா. கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயர் ஸ்தலத்தில் நீங்க அவர்களை நிறுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். மிஸ்ஸஸ் டொனால்டு ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. பரிபூரண சுகம் உண்டாவதாக. கால்கள் ஆண்டவரே நடைகளை உறுதிப்படுத்துவீராக. கொடாகொடி ஸ்தோத்திரம் சுவாமி. அதுபோல இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, ஆவி ஆத்மா சரீரம் உமது கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. எங்கள் காலங்கள் எல்லாம் இந்த கரத்தில் இருக்கிறது சுவாமி. ஒவ்வொருவருக்கும் நீங்க அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறதுக்காக கொடாகொடி ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் சரீர சுகம் ஆத்ம நன்மைகளை திருப்தியாக்குறதுக்காக கொடாகொடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, சரீரத்தில் உள்ள குறைபாடுகள், பிரச்சனைகள், வியாதிகள், வருத்தங்கள், வயதினால் வருகிற பிரச்சனைகள், பிபி, சுகர், ஆண்டவரே பிரெயின் ப்ராப்ளம், ஹெடேக் ப்ராப்ளம், ஆண்டவரே பல்வலிகள், மூக்கு, காது, ஆண்டவரே பிரச்சனைகள், தொண்டையில் உள்ள பிரச்சனைகள், இசைகள் பிரச்சனைகள், ஆண்டவரே அது போலவே இந்த கேர்ட் என்ற பிரச்சனை, செமியாமை, அசிடிட்டி, சுகர், பங்க்ரியாட்டிக் ப்ராப்ளம்ஸ், ஆண்டவரே கிட்னி ப்ராப்ளம்ஸ், வயிற்றில் உள்ள லிவர் ப்ராப்ளம் எல்லாத்தையும் ஆண்டவரே சரி பண்ண உம்மால் மாத்திரம் தான் முடியும் சுவாமி. அது போலவே ஆண்டவரே எலும்புகள், ஜாயின்ட்ஸ், முதுகு தண்டு எல்லாத்தையும் ஆண்டவர் கரத்துல கொடுக்கிறோம் சுவாமி. அந்த முறிந்த உலர்ந்த எலும்புகள் எப்படி ஒன்னோட தன் எலும்போட சேர்ந்து ஒரு மனுஷனுடைய கூட்டமா பெரும் கூட்டமா கிடந்தாங்க, பெரிய இறைச்சல் உண்டானது ஆண்டவரே. அந்த எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஆண்டவரே எலும்புக்குள் உருவாகிய தசைகள் ஆண்டவர் நரம்புகள் உண்டாகி தோல் மூடி ஆவி பிரவேசித்தது. எழும்பி கால் ஒன்றி பெரிய சேனையாக நின்றார்கள் என்று எசேக்கியேல்ல வாசிக்கிறோமே ஆண்டவரே. அப்படிப்பட்ட அற்புதமான தேவனைகள் மத்தியில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. அப்படிப்பட்ட அற்புதமான தேவனைகள் தேவன், அவரை நாங்கள் தெய்வமாக கொடுக்கிறார், சர்வ வல்லவர். அப்படிப்பட்ட தெய்வம் ஆண்டவரே, ஒவ்வொருத்தருக்கு சரீர குறைபாடுகளை பாருங்க சுவாமி. எல்லாத்தையும் சரிப்படுங்க ஆண்டவரே, உமால முடியும் அப்பா.
சரி பண்ணுங்க ஆண்டவரே. நீங்க தான் ஆண்டவரே எங்க சிருஷ்டிகர். ஆண்டவரே நாங்க குரங்கு போல பிறக்கலாம் ஆண்டவரே. நாங்க உம்முடைய சாயலாக பிறந்திருக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய சாயலாக தேவனுடைய ரூபமாகவும் நாங்க இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சரிப்படுத்துங்க, எல்லாவற்றையும் சீர்படுத்துங்க சுவாமி. அது போலவே மனதில் உள்ள சஞ்சலங்கள், கவலைகள், ஆண்டவரே சமாதானம் என்ன குறைவு இருக்குதோ ஆண்டவரே, எல்லாத்து குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள மகிமையில நிறைவாக்குங்க சுவாமி. அது போல ஒவ்வொருத்தருடைய பொருளாதார வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அதை எல்லாவற்றையும் சீர்படுத்த சரிப்படுத்த வானத்தின் பலனை திறந்து இதை கொள்ளாமல் போக மட்டும் நிரப்ப உமால முடியும் ஆண்டவரே. நீங்க இதை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏற்ற வேளையிலே நல்ல பொக்கிஷசாலியாக வானத்தை திறப்பார் போடப்பட்டிருக்கிறது சுவாமி. முன்மாறி பின்மாறிய பொழிய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பொழியும்னு சொல்லியிருக்கீங்க. ஆசீர்வாதமான மழை எல்லாரும் மேலே பொழிய கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா ஆண்டவரே. இந்த கொரோனா எங்களை எதுவுமே செய்வதில்லை சுவாமி. ஆண்டவரே எங்களை எல்லாம் கண்ணின் மணியை போல் உன்னை தொடுகிறான் கண்ணை தொடுகிறான் என்று சொல்லி நீங்க பாதுகாத்து கரத்தை பிடித்து கரத்துக்குள்ளே வைத்து கரத்தினால் மூடி எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறதுக்காக கொடாக்குடைய ஸ்தோத்திரம் ஐயா. அது போல மருத்துவ பணியாளருக்கா வருகிறோம் ஆண்டவரே, நர்சஸ்க்கா வருகிறோம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப்க்கா வரும், உலகம் முழுவதும் இருக்கிறவங்க நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும், விசேஷத்தை பாதுகாத்துக் கொள்ளணும் ஆண்டவரே. இந்த கொரோனாவுடைய அடுத்த ஸ்ட்ரெயின் 2வது வேவ்ங்கிறாங்க, எதுக்கும் நாங்க பயப்படுவதில்லை சுவாமி. ஆண்டவரே நீங்க அங்க பெருங்காற்றுக்கு ஒதுக்குற நிலங்களாக இருக்கிறீங்க சுவாமி. கோடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே எங்க உற்றார் சுட்டார் நண்பர்கள் அநேக மருத்துவ பணியாளர் இருக்காங்க ஆண்டவரே, அவர்களுக்காக வருகிறோம். டாக்டர் மாலா, டாக்டர் டேனியல் சுபிசாக், டாக்டர் பிரமிளா பிரசாத், கிப்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், டாக்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜோ, சுரேஷ் சைமன் தன்ரா, டாக்டர் ட்விங்கிள், டாக்டர் சுகுமார், டாக்டர் பிரியங்கா சாமுவேல் ராஜ், டாக்டர் ஷீபா பிரவீன், டாக்டர் ஜெயச்சந்திரன், ஜேக்கப் ஜேம்ஸ் ராஜ், டாக்டர் ஜீன், டாக்டர் சசிகுமார், டாக்டர் மிஸ்ஸஸ் சசிகுமார், டாக்டர் லீனா, டாக்டர் பிரித்திகா, டாக்டர் பிரியா, டாக்டர் ஜோ, டாக்டர் ஜீனா, டாக்டர் ஜெயின், டாக்டர் ராய், டாக்டர் ஜிஜி, டாக்டர் மது ஜோ, டாக்டர் பிரவீன், டாக்டர் நாமணி பிரபா, டாக்டர் யூனிஸ், டாக்டர் மர்சி, டாக்டர் சுதாகர், டாக்டர் மரியா, நர்சஸ் ஷீஜா, சித்ரா தேவி, ஷெரில், டாஃபினி, சலோமி, சாம், ஸ்வீட்டி, பிராங்க்லின், ஜோஸ்பின், விமல்ராஜ் வருகிறோம் ஆண்டவரே. பரிபூர்ண பாதுகாப்பை நீங்க தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உற்றார் சுற்றார் நண்பர்கள், வெளியே சில பிள்ளைகள் பிள்ளைக்கா வருகிறோம். ஜியோ, ஏஞ்சல், தர்ஷினி, சுபிசா குடும்பங்கள், ஷீபா, ஜூடி, அர்வின், கீர்த்தனா, அனிதா, டேவிட், டேனியல் குடும்பங்கள், மிக்கி, ஷீலா, சீலன், வின்சன் சீலன், சலமன், பிரவீன் ராஜ், சுரேஷ் சைமல் தன்ராஜ், அமல் பிரசன்னா, மனோஜ், கேரளின் சங்கீதா, ஷேரன், கீர்த்தனா குடும்பங்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே. ரூபி, கெனடி, அமல், சத்யா, வில்சன் ராஜா, பிரதீபா, சாரா, அகாசி, காட்ஃப்ரி, ஜோஃப்ரி, விக்கி, விவேக், ஜெபா, டேனி, வினோத், பிரேம்குமார், ஷேர்லி, ஷேரன், பிரவீன், இமானுவேல், ஐசக் தேவரக்கம், இமானுவேல், எட்வின், நவமணி, ரெவரன் சோபா, பாமா, இவங்க லண்டன்ல இருக்காங்க சுவாமி. ஆண்டவரே இங்கிலாந்து தேசத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உலகம் எங்கும் ஆண்டவரே அங்கிருந்து தான் ஆண்டவர் சீட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி இருந்துச்சு சுவாமி. பழைய மகிமையை திருப்பி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முந்தைய ஆலயத்தின் மகிமையோட பிந்தின ஆலயத்தின் மகிமை அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அந்த மகிமையை நீங்க திருப்பி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த ஜனங்கள் எல்லாம் அந்த தங்கள் பாவ வழிகளை விட்டு பொல்லாத வழியை விட்டு உம்மிடத்திலே திரும்ப கிருபை செய்யுங்க. அப்போது அந்த தேசத்துக்கு நீங்க சேமத்தை கட்டளையிடுவீங்க ஆண்டவரே. இது நிஜம், இந்த வசனம் சத்தியம் ஆண்டவரே. இதன்படிக்கு நீங்க செய்ய கிருபை செய்யுங்க. அந்த ஜனங்களுடைய மனதெல்லாம் ஆண்டவரே நீங்க ஆண்டவரே கன்விக்ட் பண்ணுங்க சுவாமி. ஆவியானவர் இருந்தா நாங்க கன்விக்ஷன் உண்டாகும் சுவாமி. அசைவாடணும் ஆண்டவரே. ஆவியானவர் இந்த கண்ட்ரிஸ் மேல, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மேல, அமெரிக்கா மேல அசைவாடி ஆண்டவரே ஒரு பெரிய மனமாறுதலை காண கிருபை செய்யுங்க. மனம் திரும்புதலை காண கிருபை செய்யுங்க. பெரிய ஒரு எழுப்புதல் மழை பொழிவதாக ஆண்டவரே. கோடாக்குடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இப்பொழுது ஸ்பெஷல் பிரேயர் ரிக்வெஸ்ட்காக வருகிறோம் அப்பா. ஆண்டவரே மிஸ்டர் எபனேசர், நண்டி எபனேசருடைய ஹஸ்பண்ட் ஆண்டவரே கால் பிராக்சர், கால் பிறண்டு பிராக்சர் ஆயிடுச்சு ஆண்டவரே. அப்பா எலும்புகளை நரம்புகளை சரி பண்ணுகிற நீர், தோலையும் சதையும் எனக்கு தரித்து எலும்புகளால் நரம்பான இசைத்தீர் என்று யோபுல போடப்பட்டிருக்கிறது அப்பா. எலும்பை நரம்பை சரி பண்றவர் நீங்க, அந்த கிரியேட் பண்ணவர் நீங்க, சரி பண்ண உமால மட்டும்தான் முடியும். அந்த எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேர கூடிய சீக்கிரத்தில் விரைவிலே காற்று எதிர்பார்த்ததை விட விரைவிலே சுகமாக கிருபை செய்யுங்க. குணமாகி கால் ஒன்றை நடக்க கிருபை செய்யுங்கப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே யுவராஜ், சாந்தி, ஸ்டீபன் குழந்தைக்காக வருவது யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையா அந்த நேரத்தில் ஒரு குழந்தையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஹெலன் வின்சன், மிஸ்டர் வின்சன் கண்கள் பிரகாசம் அடைவதாக, 100க்கு 100 பார்வை ரெஸ்டரேஷன் ஆவதாக. ஆண்டவரே பத்மா டயாலிசிஸ் பரிபூர்ண சுகம் பெறுவார்களாக. கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருக்கிற பானு, ஜோலியஸ்லி, ஆனந்த், ஜோசப், இஸ்ரேல், ஹேனா ஆண்டவரே இவர்களுக்காக வருகிறோம் அப்பா. பரிபூர்ண சுகத்தை தாங்க, வியாதியை தாங்க கிருபை செய்யுங்க, ட்ரீட்மெண்ட்டை தாங்க கிருபை செய்யுங்க.
யாரெல்லாம் கேன்சருக்கு யாருக்கோ கேன்சர் இருக்குன்னு ஜெபம் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே அந்த நோயாளிகளுக்கு பரிபூர்ண சுகத்தை தாங்க சுவாமி. காட்டத்தை மரத்தை வேரோடு பிடுங்கி கேன்சர் ஆகிய காட்டத்தை மரத்தை வேரோடு பிடிங்கி சமுத்திரத்தில் நடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசு நாமத்தில் சுகத்தை சுதந்திரித்துக் கொள்கிறோம். மன அமைதி, மன சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாவதாக. இந்த வேதனைகளை ஜெயிப்போம் என்ற நம்பிக்கை, விசுவாசம் உண்மை பற்றி உண்டாவதாக சுவாமி. இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய நாமம் பலத்த துர்க்கம், நீதிமான் அதற்கோடு சுகமாயிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சுவாமி. கொடாகொடி ஸ்தோத்திரம் ஐயா. எனக்கு கொடுத்த அற்புத சோத்துக்காக கொடாகொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே இவ்வளவு பெரிய அற்புதத்தை செஞ்சீங்க ஆண்டவரே. கொடாகோடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வருஷத்தை சந்தோஷமாக, இந்த வருஷ கடைசி நாட்களை சந்தோஷமாக ஆண்டவரே நாங்க 2 பேரும் பார்க்க கிருபை செய்திருக்கீங்களே, பெரிய கிருபையப்பா, எவ்வளவு பெரிய கிருபை ஐயா. கொடாகோடி ஸ்தோத்திரம் ஐயா. எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்வோம் சுவாமி. கர்த்தர் எங்களுக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக என்னத்தை செலுத்துவேன்? கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்ளுவேன் ஆண்டவரே. சபை நடுவிலே அவருடைய சாட்சியை நான் பகிர்ந்து கொள்வேன் என்று தாவீது சொல்றான் சுவாமி. ஆண்டவரே உம்மை கொடாகோடி ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து உண்மையை பற்றி பிடித்துக் கொள்ள ஆண்டவரே இந்த வியாதி வராமதுக்கு நீங்க பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மால மட்டும்தான் அது முடியும் சுவாமி. வேற யாராலையும் முடியாது, டாக்டர்ஸால முடியாது. போனா ட்ரீட்மெண்ட் தருவாங்க, அவ்வளவுதான் ஆண்டவரே. அந்த கேன்சர் வராம இருக்க நீங்க கிருபை செய்யணும் ஆண்டவரே. நீ தீங்கை காணாதிருப்பாய்ன்னு சொல்லியிருக்கீங்க. நாங்க 2 பேரும் ஆண்டவரே ஊழிய பாதையில இன்னும் அநேக ஆண்டவரே ஊழியங்களை செய்ய நிறைவேற்ற எங்க கரங்களுக்கு நீங்க திட்டத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். கரங்களை செயலாற்றும் திரை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. கொடாகோடி ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே இப்பொழுதும் சுவாமி ஹார்ட் சர்ஜரியில இருந்து ரெக்கவரி ஆயிருக்கிற ஹெலன் கீதா சிஸ்டர், மேபல் மனாசை பரிபூர்ண சோத்தை தாங்க. ஹெலன் கீதா இம்மட்டாய் கொடுத்த நல்ல சோத்துக்கா ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. அவங்க தேவைகள் எல்லாம் சந்திங்க ஆண்டவரே. இதயத்தின் வாஞ்சைகள் எல்லாம் பூர்த்தி பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ராஜ்குமாரிக்கு ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மழை காத்து கொண்டிருக்கிறார் சுவாமி. ஏற்ற வேளையிலே ஆண்டவரே ஒரு டிரான்ஸ்ஃபர் வர கிருபை செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே சசிகலா, ரூபி, யாருக்கெல்லாம் சமாதானம் தேவையோ சமாதானத்தின் தேவன், சமாதான காரணர் ஆண்டவரே, சமாதான பிரபு அசைவாட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொடா கொடுத்த நீதிமானின் கூடாரங்களே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்து இருக்கிறதப்பா. கொடாகோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மிஸ்ஸஸ் டோனல் சொன்ன சாட்சிக்கா ஸ்தோத்திரம். பரிபூர்ண சுகத்தை கால்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு கொடாகோடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே துதி கன மகிமை எல்லாம் செலுத்துறோம். இந்த அருமையான ஜெப வேளைக்கா ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபம் இருக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். வல்லமை உண்டு என்ற பாடலை பாடி கூட்டத்தை நிறைவு செய்வோம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. Hallelujah. Hallelujah. Bye bye. Bye. God bless you.